சார் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிவியில் பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்க. நான் வந்து நாகராஜ் வந்து பார் நாகராஜ் வந்து ஊருக்குள்ளே இல்லை, ஊரை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா காவல்துறை நீதிபதி என்கிட்ட சொன்னது என்னன்னா, எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் வந்து எந்த நேரம் இருந்தாலும் விசாரிக்க வர்றதுக்கு தயாராக நான் ஊரில் தான் இருக்கேன். நான் ஊரை விட்டாலும் வெளியே போகல. நிறைய ஒரு சில சேனல்கள் கரெக்டான பதிவு போடுறாங்க. ஒரு சில சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, பார் நாகராஜ் வெளியே இருக்காரு அப்படிங்கிறாங்க, தலைமறைவாக இருக்காருங்கிறாங்க. நான் தலைமறைவில் இல்லை. எப்போ வந்து அதிகாரிகள் கூப்பிட்டாலும் நான் வந்து விசாரணைக்கு வரதுக்கு தயாராக இருக்கேன். என் மேலே எந்த தவறும் கிடையாது. இன்னொன்று ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் தான் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த வெட்டுத்தளம் வந்து என்னோட கையில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது. இது பொள்ளாச்சிக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அது வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸோட அடுத்த கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அதில் என்ன எது யார் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு சில சேனலில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தவறான நியூஸை வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. நிறைய சேனல் பேசுகிறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து தவறான கருத்தை பதிவிடுறதுனால என் குடும்பம் ரொம்பவும் மனசு உடைஞ்சிட்டாங்க. சில வீடியோக்கள் வந்து நான் இருக்கிற மாதிரி நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா நல்லாவே தெரியும், அதில் இருக்கிற சதீஷோட புகைப்படம். அந்த 4 பாலியல் குற்றவாளி இல்லை, சதீஷோட புகைப்படம் தான் அது ஒன்று இருக்கிறது. சரிங்களா? ஒரு சில 3 டிவி சேனலில் வந்து இதே தான் போட்டிருக்காங்க. மறுபடியும் சதீஷோட புகைப்படத்தை போட்டு நான் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒருத்தரோட புகைப்படத்தை போட்டு சொன்னாலும் கூட ஏற்றுக்கலாம். அந்த பாலியல் குற்றவாளி சதீஷோட புகைப்படத்தை போட்டு அது நாகராஜுங்கிறாங்க. இது பொள்ளாச்சிக்குள்ள இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்குமே தெரியும். அந்த புகைப்படத்தில் இருக்க நீங்களே பாருங்க. அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு, சதீஷா நாகராஜன் உங்களுக்கே தெரியும். இன்னொரு வீடியோ வந்து என்னோடதுன்னு சொல்லி இப்போ பதிவிறக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் அதோட கண்டினியூட்டி எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இருந்து கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்குண்டான ஆதாரத்தையும் நான் சொல்லிட்டேன். அந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேற யாரோ அதோட இன்னொரு கண்டினியூட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஆதாரமாக தான் நான் காட்ட போறேன். என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கையில் வந்து வெட்டுத்தளம்பெல்லாம் இருக்கும். சரிங்களா? இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. பொள்ளாச்சிக்குள்ள எங்க கூட பழகிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆதாரம் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் தழும்போ எதுவுமே இருக்காது. என்னோட ஹைட் வெயிட் பார்த்தீங்க. நான் நேற்றே ஒரு வீடியோ பேசி விட்டேன். அது சரி யாருமே பப்ளிசிட்டி பண்ணல. என் மேலே தவறான கருத்துக்களை மட்டும்தான் பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? என் மேலே தப்பு இருக்கும் பட்சத்தில் நான் சட்டப்படி தண்டனைக்கு நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி என்னோட வீடியோ ஆதாரம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சட்டப்படி நடவடிக்கையே வேண்டாம். என்ன நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு தண்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் கூப்பிட்டா நானே வரேன்.